திருப்பாவை 23வது பாசுரம். மாரி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்வங்க எப்பாடும் பேர்ந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் இன்றங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். வணக்கம். திருப்பாவையின் 23வது பாடல். கனல் விழித்து சிங்கம் புறப்பட்டு கிளம்பி வந்து துயர் தீர்க்க புறப்படுகிறது என்று வர்ணிக்கிறார் ஆண்டாள். மழைக்காலத்திலே சிங்கங்கள் குகையிலே வாழ்ந்திருக்கும். அந்த மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். அந்த மழைக்காலத்தில் அதனுடைய இயற்கை வெற்றிகளை தேடி போவது அன்று குகையிலே பாதுகாப்பாக இருப்பது. மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. மழைக்காலம் முடிந்தது, வசந்த காலம் வருகிறது, வெயில் வருகிறது என்று தெரிந்தவுடனே மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ என கண்களை திறந்து பார்க்கிறது. தீ விழித்து மூறி நிமிர்ந்து தன்னுடைய பிடரிமயிர் சிலிர்க்க மூறி நிமிர்ந்து ஒரு கர்ஜனை செய்கிறது, முழங்கி புறப்படுகிறது. அது தன்னுடைய ஒரு பெரும் கர்ஜனையை எழுப்பி பேரொலியை எழுப்பி புறப்படுகிறது. மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. இது ஒரு உவமை. இந்த சிங்கத்தை போல கண்ண பெருமான் துயிலிலே இருந்து எழுந்து வர வேண்டும். மழைக்காலத்தில் குகையில் உறங்குகின்ற சிங்கத்தை போல பேரரசராகிய கண்ண பெருமான் அங்கே உறக்கத்தில் இருக்கிறார். இங்கே விடிகாலை வந்துவிட்டது, இளங்காலை வந்துவிட்டது என்று சுப்பிரபாதம் பாடி எழுப்புகின்றோம். எப்பொழுது கண்ணை விழித்து சிங்கத்தை போல சிலிர்த்து எழுந்து வருகிறான். புறப்பட்டு போதருமா போலே நீ எழ வேண்டும் என்று ஆண்டாள் அவர்கள் அழைக்கிறார்கள். பூவை பூவண்ணா காயாம்பூ நிற கண்ணன் என்று சொல்லுவதுண்டு. நீல மலர்களை போன்ற நிறமுடைய பொன் கோடுகளோடு கூடிய காயாம்பூ போல இருக்கின்ற ஒரு வண்ணம் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. கோவில் என்பது அரண்மனை, இறைவன் இருப்பிடம், அரசன் இருப்பிடம், இரண்டுக்கும் கோயில் என்று சொல்லுவது வழக்கம். அங்கே வந்து கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து உன்னுடைய தர்பார், உன்னுடைய அரசவை, உன்னுடைய அரியாசனம், உன்னுடைய சிங்காதனம் காத்திருக்கிறது. நீயே ஒரு சிங்கம், உன்னுடைய சிங்கத்தை போல எழுந்து வருகிறாய். சிங்கங்கள் இருபுறத்திலும் இருப்பது போன்ற ஒரு அரியணை, அரியன்றால் சிங்கம், அரியணை ஒரு அரசனுக்கான இருப்பிடம், அந்த அரசனுக்கான ஆசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து நீ அமர வேண்டும். போகிற போக்கிலே தூக்கத்தில் இருந்து கேட்டுவிடக்கூடாது, நடந்து போக கேட்டுவிடக்கூடாது. நீதி நெறி செலுத்துகின்ற தர்மாசனம் போல இந்த சிம்மாசனம் என்கின்ற சிங்காதனம் இருக்கிறதே, அதிலே வந்து நீ அமர வேண்டும். அப்படி இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாங்கள் கேட்டிருக்கிற செயல் சரியா என்று ஆராய்ந்து சரியானவற்றை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பு. ஆராய்ச்சி மணி ஒன்றை அரசர்கள் அரண்மனை வாயிலிலே கட்டியிருப்பார்கள். அங்கே குறையுடையவர்கள் போய் அரசனுடைய பரிசனங்களோ பிறவோ அப்படி குறை சொன்னால் அந்த குறையை நீக்குவதற்கான ஆராய்ச்சி மணி அந்த அரசன் ஆராய்ந்து சொல்லுகின்றான். அதுதான் சிலப்பதிகாரத்திலே ஆராயாமல் ஒரு கணம் ஒரு அரை நொடி இடறியாதாலே தன்னுடைய அரசையும் உயிரையும் தன் அரசமாதேவி உயிரையும் இழக்கிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆராய வேண்டும் என்று இந்த ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். என்ன காரணம்? நமக்கு வேண்டாததையும் நாம் கேட்டுவிடக்கூடும். அவை வந்து நமக்கு பெரும் சோதனைகளை தந்துவிடக்கூடும். இவ்வாறான நாம் பயனற்றவை
நம்முடைய சக்திக்கு மீறியவை. ஒன்றை கைப்பற்றினால் நமக்கு உடன் பிறந்தே கொல்லும் விடமாக இருந்து அழிக்கக்கூடியவையும் உண்டு. எனவே என்ன கேட்க வேண்டும், எத்தனையோ கேட்க வேண்டும் என்று கேட்கிறோம். இவற்றுள்ளே எனக்கு உகந்ததையும் உயர்ந்ததையும் நீ தருவாயாக, நீ ஆராய்ந்து தர வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பது என்பது அது சரியானதல்ல. கேட்டதையெல்லாம் கொடுத்தால் அது கேட்பவனுக்கு நலன் செய்வதாகாது. அவனுடைய பரிபக்குவம் உணர்ந்து அவனை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுகின்ற நிலை ஆராய்ந்து தக்கவாறு அவற்றுடைய வள்ளல்களை அதை தர வேண்டும். கொடைமடம் என்று சொல்லுவார்கள். அங்கே உணவு நெல் கேட்க வந்த புலவனுக்கு ஒரு யானையை கொடுத்து விட்டால் யானையை கட்டி தீனி போடுவது அவனுக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கும் அல்லவா? சரி, மிகப்பெரிய பரிசாக கொடுத்திருக்கிறோம் என்று அவனுக்கு ஏற்றது அன்று. அது அவன் குதிரை செலுத்துகிற போர் வீரன் அல்ல, யானை பழக்கி யானை மேல் செல்லுகின்றவன் அல்ல, அவன் கவிதை எழுதுகிற புலவன். அவன் அவனுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக வந்திருக்கிறான் என்று ஆராய்ந்து அதற்கேற்றவாறு வழங்க வேண்டும். எனவே சிங்காதனத்தில் இருந்து ஆராய்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டிய வரங்களையெல்லாம் வழங்க வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டு மகிழ்கின்றார். எனவே இதுவரை உறக்கத்திலே இருக்கின்ற குகையிலே இருக்கின்ற சிங்கம் தீ விழித்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒலி, அதனுடைய பாய்ச்சல், அதனுடைய வேகம், அதனுடைய வலிமை கண்டு மாற்றார் நடுங்க, வேண்டியவர்கள் உள்ளம் கலிகூற அவனுடைய அரசாட்சி அருளாட்சி தொடங்குகின்றது. அதிலே நாம் பெற வேண்டியவற்றையெல்லாம் பெற்று உகந்ததையும் உயர்ந்ததையும் பெற்று உய்வோமாக. வணக்கம்.